வணக்கம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா SAP S/4HANA க்ளவுட் பேசிஸ் லைக் ஃபியூரி ப்ராசஸில் நம்ம SAP 1 month டெமோ எப்படி லாகின் பண்ணி நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஃபர்தராக இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற இந்த மாடல்ஸ்குள்ளே ஏதாச்சும் ஒரு மாடல் நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் சர்ச் பண்ணோம். ஓகே, சர்ச்சில் போயிட்டு அப்படின்னு கொடுத்தா டிஸ்பிளே மிடில், ஓகே, கூட்ஸ் மூவ்மெண்ட் அனலிஸ், டிஸ்பிளே ஸ்டாக் ஓவருக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மிடில் செலக்ட் பண்ணுவோம். இங்கே வந்து நம்மளை வந்து ஏதாச்சும் ஒரு மிடில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லெட்டர் நீங்கள் கொடுத்தாலே ட்ரில் டவுன் மாதிரி உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட் ஆஃப் மிடில் கோட் இருக்குதுன்னு சொல்லிட்டு வியூ ஆகும். T1 ஓகே, T010 இருக்குது, T0 இருக்குது. நம்ம T010 கொடுத்து கண்டினியூ கொடுப்போம். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியலோட பேசிக் வியூஸ் தான், பேசிக் டேட்டா 1 2 3. ஓகேவா? இந்த மெட்டீரியல் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்காங்க T010. அதோட என்னென்னலாம் வந்து டேப்ஸ்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலக்ட் எல்லா டேப்பும் கொடுத்துட்டு ஆர்கனைசேஷன் வியூ லெவல் கொடுக்குறோம். அதில் என்ன பிளான்ட் அவங்க ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஓகேவா? பிளான்ட் கோடு வந்து 1710ன்றது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சூஸ் பண்ணிக்கோங்க, என்டர் கொடுங்க. ஓகேவா? சேம் நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் நம்ம SAP எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு மிடில் கோடோட பேசிக் டேட்டா 1ல் இருக்கிற ஜென்ரல் டேட்டா, மிடில் ஆத்தரைசேஷன் குரூப், ஓகேவா? இது எல்லாமே தான் அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஃபியூரி டைல்ஸ். ஃபியூரி யூஸ் பண்ணி SAP MMோட ஸ்க்ரீனை வந்து இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஓகேவா? சேல்ஸ் ஆர்கனைசேஷன், பிளான்ட்டோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, சேல்ஸ் ஆர்கனைசேஷன் டேப் வந்து நம்ம வெளியே கொடுக்காததால், லைக் சேல்ஸ் ஆர்கனைசேஷன் 1 டிவிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் கொடுக்காததால் இது நமக்கு மூவ் ஆகலை. ஓகேவா? மேபி நம்ம இங்கே என்ட்ரி பண்ணோன்னா இது பார்க்கலாம். செலக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இப்போ கிளிக் பண்ணோன்னா ஓகே, சேல்ஸ் டேப் ஆக்டிவேட் ஆகிருக்கு. பர்ச்சேஸ், ஓகேவா? அதே தான் உங்களுக்கு இந்த சைடும் லைக் MMோட GUI ஸ்க்ரீன் மாதிரி இங்கேயும் ஓப்பன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஓவர்வியூ நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளே ஸ்டாக் ஓவர்வியூ அந்த யூஸ் பண்ணி நம்ம அங்கே கொடுத்த எலமெண்ட்டே கொடுப்போம். மிடில் கோடு T010. ஓகேவா? இந்த மிடில் கோடே கொடுத்து பிளான்ட் கோடு வந்து ஓகே செலக்ட் பண்ணிக்கங்க. இன்னும் பிளான்ட்டுன்றதை கொடுத்துட்டு ரன் அப்படின்ற பட்டன் நீங்கள் கீழே கொடுத்தீங்கன்னா அந்த மெட்டீரியலோட இன்வென்ட்ரி நமக்கு ஷோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மெட்டீரியலுக்கு எந்த இன்வென்ட்ரி இல்லை. ஓகேவா? நம்ம வேறு மெட்டீரியல் கொடுப்போம். T100 refresh. நியூ செஷனுக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இந்த மெட்டீரியல் எதுவும் இல்லை போல. இந்த மெட்டீரியல் கொடுத்து பார்ப்போம்.
ஓகே, இந்த மெட்டீரியலில் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த மெட்டீரியல் கோடு என்ன டைப்பு HAWA பீசஸில். ஓகேவா, இது ரெண்டும் வந்து ஸ்டோரேஜ் லொக்கேஷன் 171A அப்படின்றது ஸ்டோரேஜ் 1, 175W அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர் ஹவுஸு. இது ரெண்டும் வந்து பிளான்ட்டோட இன்ஃபர்மேஷன். ஓகேவா, இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியலில் ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. ஓகேவா, நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் போகிறீங்க. இங்கே போயிட்டு சர்ச்சில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா மெட்டீரியலோட டிஸ்பிளே, மெட்டீரியலோட ஸ்டாக் ஓவரில் போட்டு T100 கொடுத்துட்டு பிளான்ட் கோடை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலோட இன்வென்ட்ரி ஷோ ஆகும். ஓகேவா, தேங்க்யூ டீம். செக் பண்ணி பாருங்கள்.